பிப்ரவரி 17 நடப்பு நிலை பார்ப்போம். ஃபஸ்ட்டு கொஷின், தமிழ்நாடோட பொருளாதார வளர்ச்சி சதவீதம் 11.19%. தனிநபர் வருமானம் எவ்வளோனா 3.62 லட்சம். உற்பத்தி தொழில்துறையில் 14.74%. இதே தேசிய உற்பத்தி தொழில்துறை வந்து பார்த்திங்கன்னா 4.5%. வேலையின்மை வந்து 3.5% குறைஞ்சிருக்கு. தொழிலாளர்கள் பங்கேற்பு 72.1%. தமிழ்நாட்டோட கடற்கரை நீளம் வந்து பார்த்திங்கன்னா 1076 கிலோமீட்டர் நீளம் இருக்கிறனால தமிழகத்தில் வந்து புதிய கடல்சார் பொருளாதார வளர்ச்சி திட்டங்கள்லாம் ஆரம்பிக்க போகிறாங்க. 2030க்குள்ளே $1 ட்ரில்லியன் பொருளாதாரம் வந்து இலக்கை நிர்ணயிச்சிருக்காங்க. செகண்டு, கும்பகோணம் சக்கரவாணி கோயிலில் வந்து புதிய கல்வெட்டு வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. தேர்டு, தமிழ்நாட்டோட உயர்கல்வி சேர்க்கை விகிதம் வந்து 4.7% அதிகரிச்சிருக்கு. கேழ்வரகுலையும் கரும்புலையும் தமிழ்நாடு உற்பத்தியில் முதலிடம் அளிக்கிறாங்க. சேவைத்துறையில் 13.3% வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. மின்னணுவியல், ஜவுளி, தோல் ஏற்றுமதியில் தமிழ்நாடு முதலிடம். தமிழ்நாடு சிசிஇறப்பு விகிதம் 1000க்கு 12. தமிழ்நாட்டுடைய அந்நிய நேரடி முதலீடு வந்து $681 மில்லியன். ஃபோர்த் வந்து பார்த்திங்கன்னா, மத்திய மாநில உறவுகள் குறித்து ஆராயறதுக்கு வந்து குழு அமைச்சிருக்காங்க. எப்போனா 2015 ஏப்ரல் 15 தமிழ்நாடு அரசு. இந்த குழுவோட உறுப்பினர்கள் வந்து பார்த்திங்கன்னா, முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி குரியன் ஜோசப் தலைமையில் கே. அசோக் வர்தன் ஷெட்டியும் மு. நாகநாதனும் இருக்காங்க. இதே மாதிரி ஏற்கனவே 3 குழு இருக்குது. அதில் ராஜமன்னார் குழு வந்து தமிழ்நாடு அரசு அமைச்சது தான். செகண்ட் வந்து தேசிய அளவில் சர்க்கரை ஆணையம். தேர்டு பூஞ்சி ஆணையம். இந்த குழு இப்போ ரீசெண்டாக அறிக்கை சமர்ப்பிச்சிருக்காங்க. அவங்க 4வது குழு. ஃபிஃப்த்து வந்து பார்த்திங்கன்னா, தேசிய பசுமை தீர்ப்பாயம் வந்து அந்தமான் நிக்கோபாரில் வந்து ஒரு திட்டம் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. என்ன திட்டம்னா கிரேட் நிக்கோபார் திட்டம். சிக்ஸ்த்து, மத்திய சூரிய மின்சக்தி திட்டம். இந்த திட்டம் எப்போ ஆரம்பித்தாங்கன்னா பிப்ரவரி 13, 2024. திட்டத்தோட பெயர் வந்து பிரதமரின் சூரிய இல்லம் இலவச மின்சார திட்டம். அதாவது வீட்டின் கூரை மீது சூரிய சக்தி தகடு மூலம் இலவச மின்சாரம் வழங்குறாங்க. இதில் வந்து எந்த மாநிலம் முன்னிலையில் இருக்குன்னா குஜராத், மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம். 7th கொஷின், தேசிய மவுண்டைன் பைக் சைக்கிளிங் பந்தயத்தில் தமிழ்நாடு 17 பதக்கங்கள் உட்பட 9 தங்கம் வந்து பதக்கம் இருக்குது. எங்கே நடைபெற்றுச்சுன்னா இடாநகர், அருணாச்சல பிரதேஷ்.